ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது சண்டே மார்னிங். இன்றைக்கி வந்து நான்வெஜ்ஜெல்லாம் எதுவும் கிடையாது. இது தை அமாவாசைன்றதுனால நாங்கள் பொங்கல் எப்படி செய்வோமோ அதே மாதிரி செய்வோம். வீடு வாசல்லாம் க்ளீன் பண்ணி பூஜை சாமான்லாம் துலக்கி பொங்கலுக்கு எந்த அளவுக்கு ஸ்பெஷலாக செய்கிறோமோ அதே அளவு இந்த அமாவாசையும் செய்வோம். நான் மாதம் மாதம் வர அமாவாசைலாம் செய்ய மாட்டேன். ஏன்னா மாமியார் மாமனார் இருக்கிறதுனால அவங்க செய்வாங்க, நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன். இந்த அமாவாசை மட்டும் பொங்கலுக்கு ஈக்குவலாக அதே மாதிரி செய்வோம். அப்போ எப்படி சக்கரை பொங்கல், வடை, பாயாசம், 5 வகை பொரியல் அதெல்லாம் செய்கிறோமோ அதே மாதிரி செய்வோம். நான் அந்தளவு செய்யல. அவரைக்காய் பொரியலும் கருணக்கிழங்கு பொரியலும் செஞ்சுட்டு பருப்பு கடையல், ரசம், வடை, பாயாசம், சக்கரை பொங்கல் அந்தளவுக்கு செஞ்சு 3 இலை போட்டு சாமி சூப்பராக கும்பிட்டு முடிச்சாச்சு. என் பசங்களுக்கு தான் சண்டேன்றதுனால நான்வெஜ் இல்லாமல் சாப்பாடே இறங்கலை. ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்டாங்க. சண்டே கூடவா, எங்களுக்கு என்ன அமாவாசை இருக்குது அப்படின்னாங்க. இல்லைம்மா, இது கண்டிப்பாக கும்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு சூப்பராக சாமிலாம் கும்பிட்டாச்சு. நீங்கள் எப்படி செய்வீங்க? இந்த அமாவாசையை ஸ்பெஷலாக செய்வீங்களா இல்லை செய்ய மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பிரேக்ஃபாஸ்ட்லாம் எதுவும் செய்யலை. காலையில் சண்டேன்றதுனால சீக்கிரமாக எழுந்திரிச்சு ஒரு 9:30 10 o'clock சூப்பராக சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு காக்காவுக்கும் வச்சுட்டு காக்கா சாப்பிட்டப்புறம் நாங்களும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எங்கள் சண்டே இப்படி தான் போச்சு.